ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் யூகேயில் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்தியாவிலேருந்து வரும்போதே இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இங்கே 1 இயர் வேலிடாக இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக யூகேயில் இந்தியா லைசன்ஸ் வச்சு ஓட்ட முடியாது. யூகே டிரைவிங் லைசன்ஸ் மேண்டேட்ரி எடுத்து தான் ஆகணும். யூகே டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொவிஷனல் லைசன்ஸ் எடுக்கணும். செகண்டு தியரி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும். தேர்டு ப்ராக்டிக்கல் டிரைவிங் டெஸ்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 ஃபார்மேட்ஸையும் பாஸ் பண்ணிட்டேன். தேர்ட் இருக்குது ப்ராக்டிக்கல் டிரைவிங் டெஸ்ட். அதை பற்றின வீடியோ தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, நான் இதில் பாஸ் ஆனேனா இல்லையாங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். பிஃபோர் த எக்ஸாம், நீங்கள் இந்த டெஸ்ட்டு இன்றைக்கி ஷெட்யூல் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கு 1 டே பிஃபோரோ இல்லை ஆன் த டே ஆஃப் த டெஸ்ட்டோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்க வேண்டியது ப்ரொவிஷனல் லைசன்ஸ். செகண்டு தியரி எக்ஸாம் பாஸ் பண்ண டீட்டெயில்ஸ். அது அட்லீஸ்ட் நீங்கள் மெயிலில் வச்சுருந்தா கூட ஓகே. இங்கே எனக்கு ஹார்ட் காப்பி செக் பண்ணல. தேர்டு நீங்கள் ட்ரைவ் பண்ண போகிற கார், ஒருவேளை நீங்கள் இன்ஸ்ட்ரக்டரோட காரை எடுத்துகிட்டு வரதா இருந்தால் அவங்களே எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் உங்களோட காரில் டிரைவிங் டெஸ்ட் எடுக்க போகிறதா இருந்தால் 3 திங்ஸ் மேண்டேட்ரியாக வேணும். ஒன்று உங்கள் பேரில் இன்சூரன்ஸ். செகண்டு இன்டீரியர் வியூ மிரர் கண்டிப்பாக ஹால்ஃபோர்ட்ஸில் கிடைக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன் எல்போட்ஸ். 2 எல்போட்ஸ் இருக்கணும், ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும். இதெல்லாம் இருந்தால் தான் உங்களோட டிரைவிங் டெஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு டெஸ்ட் சென்டருக்கு வந்துட்டேன். டெஸ்ட் சென்டரு நம்ம புக் பண்ண டைம் ஸ்லாட்டுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் முன்னாடி தான் நான் வந்தேன். அதுவே போதுமானது. நான் ரொம்ப முன்னாடி வர்றது மேபி எனக்கு நர்வஸாக இருக்குங்கிறதுக்காக நான் வரல. உங்களோட சுச்சுவேஷனை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சென்டர் வந்ததுக்கப்புறம் காரை டெஸ்ட் சென்டருக்குள்ளே போய் பார்க் பண்ணுறதுக்கு தனி பேஸ் வச்சுருக்காங்க. அந்த பேஸில் போய் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் சென்டருக்குள்ளே என்ட்ரு ஆகணும். உள்ளே என்ட்ரு ஆனோன்னே என்னோடய ஆன் டைமில் தான் என்னோடய ஆஃபீஸர் வந்தார். ஆஃபீஸர் மீட் அண்ட் க்ரீட் இருக்கும். ஆப்வியஸாக அவங்களோட நேம் எல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் அவங்களோட நர்வஸ்னஸ் கம்மியாகிறதுக்கு அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. டேப்பில் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணாங்க. என் ப்ரொவிஷனல் லைசன்ஸை கையில் வாங்கி செக் பண்ணாங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஐ டெஸ்டிங். 20 மீட்டர்ஸுக்கு அவேல இருக்க ஒரு நம்பர் பிளேட் இருக்கும். அந்த நம்பர் பிளேட்டை நம்மளை ரீட் பண்ண சொல்லுவாங்க. நான் ரீட் பண்ணிட்டேன் தான். ஸோ யூகேவோட டிரைவிங் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டை ஒரு 4 க்ரைட்டீரியா வச்சு தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 1 மைனர், செகண்ட் மேஜர், தேர்டு சீரியஸ், ஃபோர்த்து டேஞ்சரஸ். ஸோ மைனர் நீங்கள் 15 மைனர் ஃபால்ட்ஸ் பண்ணலாம். மேஜர் 1 கூட பண்ணக்கூடாது. சீரியஸ் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. டேஞ்சரஸ் நீங்கள் பண்ணவே கூடாது. சீரியஸ் டேஞ்சரஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக அவங்க டெஸ்ட்டை ஸ்டாப் பண்ண சொல்லிவிட்டு கண்ட்ரோலை அவங்க எடுத்து ட்ரைவ் பண்ணி திருப்பி டிரைவிங் டெஸ்ட் சென்டருக்கு அவங்களே ட்ரைவ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. மேஜர் நீங்கள் 1 பண்ணிங்கனாலும் டிரைவிங் டெஸ்ட்டை ப்ரொசீட் பண்ணலாம், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவீங்க. மைனர் நீங்கள் 15 மைனர் வரையும் பண்ணலாம், ஆனால் ஒரே மைனரை திருப்பி பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் மைனருங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் போய் உள்ளே உட்காருங்க, நான் காரை ஃபுல்லாக செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நான் காருக்குள்ளே உட்காந்ததுக்கப்புறம் அவங்க சுற்றி செக் பண்ணாங்க. 2 நம்பர் பிளேட்ஸ் செக் பண்ணாங்க. காரில் டேமேஜஸ் இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் அவங்களும் என் பக்கத்தில் காரில் உட்காருவாங்க. உங்களோட கோ பேசஞ்சராக தான் உட்காருவாங்க, கண்டிப்பாக பின்னாடி உட்கார மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா உங்களோட இன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் பின்னாடி உட்கார வச்சுக்கலாம். நான் அதை பண்ணல. ஏன்னா அது இன்னும் நர்வஸை தான் கொடுக்கும். நம்ம கண்டிப்பாக நல்லா ஓட்டணுங்கிற கான்ஃபிடென்ஸை அது பூஸ்ட் பண்ணவே இல்லை. இப்போ ஆஃபீஸர் உங்கள் காருக்குள்ளே இருக்காங்க, நீங்களும் ஆஃபீஸர் மட்டும்தான் இருக்கீங்க. நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பண்ண போகிற விஷயம் ஷோ மீ டெல் மீ கொஷின்ஸ் பற்றி கேட்பாங்க. டிரைவிங் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறப்பவே கண்டிப்பாக இது என்னன்னு தெரிஞ்சிருந்திருக்கும். ஒரு 12-14 கொஷின்ஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் காரை பற்றி மட்டும்தான் கேட்பாங்க. அந்த 12 கொஷின்ஸ் எது வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள் உங்கள் மெசேஜை. நான் உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ்குள்ளே தான் எனக்கும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே, நான் உனக்கு இன்றைக்கி டேயை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இன்றைக்கி என்ன பண்ண போகிறதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ 40 மினிட்ஸ் நம்ம அவங்க கூடவே ட்ரைவ் பண்ணோம். அவங்க சொல்கிற வழியில் போகணும், இல்லைன்னா சாட்நாவ் யூஸ் பண்ணி போகணும். ஸோ இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று சாட்நாவ் யூஸ் பண்ணி போகிறது, இன்னொன்று ரோட் சைன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணணும். டோட்டல் 40 மினிட்ஸ் ஆஃப் எக்ஸாமில் 20 மினிட்ஸ் இண்டிபெண்டன்ட் டிரைவிங். அந்த இண்டிபெண்டன்ட் டிரைவிங்கில் சாட்நாவ் யூஸ் பண்ணுறது, ரோட் சைன்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். எனக்கு வந்தது இண்டிபெண்டன்ட் டிரைவிங், சாட்நாவ் யூஸ் பண்ணி போகிறது. 5 பேரில் 4 பேருக்கு சாட்நாவ் யூஸ் பண்ணுறதா தான் இருக்கும். யாராவது ஒரு ஆளுக்கு அவங்க ரோட் சைன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஜஸ்ட் ட்ரைவ் ஆன் த வே டு பிரிஸ்டால் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் ரோட் சைன்ஸை பார்த்துட்டு அதில் ட்ரைவ் பண்ணணும். எனக்கு சாட்நாவ் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு சாட்நாவ் என் கார் முன்னாடி வச்சுட்டாங்க. எனக்கு இன்ஸ்ட்ரக்டர் சொல்லியிருந்தது என்னென்னா, சாட்நாவ் ஒரு வேளை உன் முன்னாடி வச்சா கூட சாட்நாவை பார்த்து ஓட்டாத, அதை காதில் ஹியர் பண்ணிவிட்டு நீ ட்ரைவ் பண்ணுங்கிறது தான். சாட்நாவ் வித் ஆடியோவோடு தான் இருக்கும். நம்ம கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்க வேண்டிய இடம் இது தான். ஸோ ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் நான் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டேன். அதில் ஜங்ஷன்ஸ், ரவுண்ட் அபவுட்ஸ், 1 வே ரோட்ஸ்,
ரொம்ப ஷார்ட் ரோட்ஸ், கார்ஸ் வந்து சைடில் பார்க் பண்ணியிருக்க ரோட்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ரோட்ஸில் அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. ஒரே ஒரு டெஸ்ட் ரூட் மட்டும் கிடையாது, ஒரு சென்டருக்கும் 7-8 டெஸ்ட் ரூட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 20 minutes ஆஃப் இண்டிபெண்டன்ட் டிரைவிங் என்னோட முடிஞ்சிருச்சு. ப்ரொசீட் ஆன் த வே, உனக்கு எப்படி தோணுதோ நீ அப்படி போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு என்னோட வேலை நான் பாட்டுக்கு ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தேன். உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துடும். ஸ்டெப் 2 வந்து மேனுவரிங். மேனுவரிங்னா என்னென்னா ரிவர்ஸ் பேரலல் பார்க்கிங், ஃப்ரண்ட் பார்க்கிங், ஒரு பேக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு எக்ஸிட் ஆகிறது எப்படி, இதெல்லாம் தான் செகண்ட் ஸ்டெப்ஸ். இதை வந்து என்னை ஒரு பார்க்கிங் பேக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு என்னை பண்ண சொன்னாங்க. எனக்கு வந்தது ஃப்ரண்ட் பார்க்கிங். எல்லா பார்க்கிங்கையும் கண்டிப்பாக பண்ண சொல்ல மாட்டாங்க, ஏதாவது ஒன்று தான் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு பண்ண சொன்னது ஃப்ரண்ட் பே பார்க்கிங். ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் ஆன் தி வே ரோட்ஸில் லெஃப்ட் ஒட்டி நிறுத்துங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த கேர்பை ஒட்டி நிறுத்தணும். ரொம்ப கொஞ்சம் கேர்ப்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் ஓகே தான் சொன்னாங்க. ஆனால் கேர்பை எக்காரந்து கொண்டு இடிச்சிடக்கூடாது, ரொம்ப மிடில் ஆஃப் த ரோடில் போயும் நிறுத்திடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு 5-10 minutesல வந்து எமர்ஜென்சி பிரேக்கிங். இந்த எமர்ஜென்சி பிரேக்கிங் 3-in-5 கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த எமர்ஜென்சி பிரேக்கிங் வரும். எனக்கு எமர்ஜென்சி பிரேக்கிங் வந்திருந்தது. நீங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவங்க எல்லா சைடும் வாட்ச் பண்ணிவிட்டு உங்களை எமர்ஜென்சி பிரேக்கிங் ப்ரொசீஜர்ஸை பண்ண சொல்லுவாங்க. அது எனக்கு பண்ண சொன்னாங்க. நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே யூ ஆர் குட் டு கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம திருப்பி எல்லா ப்ரொசீஜர்ஸும் பார்த்துட்டு மிரர்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஆப்வியஸாக கேரி ஆன் பண்ணலாம். ஃபுல்லாக முடிய போகிற ஒரு அந்த 5 நிமிஷமாக முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எனக்கு ரூட் ஸ்டோரில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆன் த வே பேக் டு டெஸ்ட் சென்டர். அவ்வளோதான், ஃபுல்லாக ஓட்டி முடிச்சுட்டு வந்து பார்க் பண்ணிவிட்டேன். ப்ராக்டிக்கல் டிரைவிங் டெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். பார்க் பண்ண உடனே உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிவிடுவாங்க. அவங்க நீங்கள் ட்ரைவ் பண்ண நீங்கள் எங்கெங்கே மிஸ்டேக்ஸ் இருக்குங்கிறத டேபில் நோட் பண்ணிகிட்டே வருவாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டைம் அந்த டேபை எடுத்து அவங்க ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்லேயே அது பாஸாக ஃபெயிலான்னு சொல்லிடும். ஸோ எனக்கு வந்தது ஃபெயில். ஃபஸ்ட் டைம் நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ எங்கே மிஸ்டேக் பண்ணேங்கிறதையும் சொல்லுவாங்க. நான் ஒரு ரவுண்ட் அபவுட் ஜங்ஷனில் ஒரு ஒயிட் லைன் இருந்தது. அந்த ஒயிட் லைனில் நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் ரவுண்ட் அபவுட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி வெயிட் பண்ணக்கூடாது, அதை நான் உங்ககிட்ட சொல்லவும் முடியாது. அது வந்து ஒரு அன்சேஃப் கண்டிஷன். அந்த கண்டிஷனை நீ பண்ணதுனால நீ ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துலேயே ஃபெயில் ஆகிட்ட. பட் இருந்தாலும் யூகேயோட ப்ரொசீஜர் படி நீங்கள் ஃபுல் 40 minutesையும் ஓட்டிட்டு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட் சொல்லுவாங்க. அது ஒரு மேஜர் ஃபால்ட். ஒரு ஒயிட் லைன் கிராஸ் பண்ணது மேஜரா? கண்டிப்பாக அது மேஜர் தான் அவங்கள பொறுத்த வரையும். ஏன்னா இது ஒரு அன்சேஃப் டிரைவிங். ரவுண்ட் அபவுட்லேருந்து வர கார் வந்து நான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன். அது ஒரு சேஃப்டி இஷ்யூ. ஃபெயில் பண்ண முடித்ததுக்கப்புறம் நான் என்னோடய இன்ஸ்ட்ரக்டரை கூப்பிட்டு தான் திருப்பி நான் வீட்டுக்கு போக முடியும். நான் என்னோடய காரை நானே ஓட்டிட்டு கண்டிப்பாக வர முடியாது. இதுதான் என்னோடய ஃபுல் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைம். செகண்ட் டைம் இதே தான் திருப்பி நடந்தது. இதே ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். ஆனால் செகண்ட் டைம் இட் இஸ் அ பாஸ். நான் வந்து பாஸ் ஆகிட்டேன். ஒருவேளை நீங்கள் டிரைவிங் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்கன்னா சின்ன விஷயமே இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்கிறத நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி உங்களோட இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட கேட்டு ஈஸியாக அதை நீங்கள் சரி பண்ணிடலாம். கண்டிப்பாக ஃபஸ்ட் டைமே எல்லாராலையும் இதை கிராக் பண்ண முடியும். ஒருவேளை ஃபஸ்ட் டைம் கிராக் பண்ண முடியலன்னா டோன்ட் வரி, நீங்கள் ஒரு பேட் டிரைவர் கிடையாது. நான் இந்தியாவில் 10+ இயர்ஸ்க்கு மேலே கார் ஓட்டிகிட்டு தான் இருந்தேன். அப்படியுமே ஃபஸ்ட் டைம் ஃபெயில் ஆகிட்டேன்னு எனக்கு ரொம்ப டிப்ரெஸிங்காகவும் ரொம்ப கவலையாகவும் தான் இருந்தேன். பட் ஆனால் ஓகே, இந்த கண்ட்ரி நியூ, இங்கே இருக்க ரூல்ஸ் நியூ, இதெல்லாம் கற்றுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். கற்றுட்டு டைம் எடுத்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா என்ன மாதிரி நீங்களே செகண்ட் டைம் இல்லை ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆகிடலாம். என்னோடய டிரைவிங் டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சில இன்புட்ஸ் தரேன். ஃபஸ்ட்டு ஏதாவது சாப்பிட்டு வாங்க. ஸோ நீங்கள் எதுவும் சாப்பிடாமல் வந்து அந்த நர்வஸ்னஸும் உங்களுக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடும். செகண்ட், உங்கள் பக்கத்தில் ஆஃபீஸர் இருக்காருன்னு பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க. உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்கள் இன்ஸ்ட்ரக்டரோ இருக்காருன்னு நினச்சிக்கோங்க. தேர்ட் ஒன், இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளோலாம் பார்ப்பாங்களா, இவ்வளோ தடவை மிரர்ஸ் செக் பண்ணுவான் அந்த மாதிரி நினைக்காதீங்க. கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஃபோர்த் ஒன், உங்கள் கூட வர ஆஃபீஸரோட ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோன்னா உங்ககிட்ட கான்வர்சேஷன் மேக் பண்ணுவாங்க. காருக்குள்ளே உட்காந்து தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் கான்வர்சேஷனை அவங்கக்கிட்ட பண்ணுங்கள். அது உங்களோட நர்வஸ்னஸை ரொம்ப கம்மி பண்ண யூஸ் ஆகும். ஃபிஃப்த் பாயிண்ட், ஆன் டைமுக்கு வர பாருங்கள். ரொம்ப இயர்லியராக வந்து உங்கள் நர்வஸ்னஸை மற்றவங்க ஓட்டுறதை பார்த்து அதிகப்படுத்திக்காதீங்க. சிக்ஸ்த் பாயிண்ட், ட்ரைவ் பண்ணும்போது உங்கள் இன்ஸ்ட்ரக்டர் சொன்ன மாதிரி நிறைய தடவை பண்ணதையே திருப்பி பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை நினச்சி நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு இருக்காதீங்க. செவன்த் பாயிண்ட், ஓவர் அப்சர்வேட்டரியாக இருக்க வேண்டிய நீடு இல்லை. கேஷுவலாக கார் ஓட்டுற மாதிரி ஓட்டுங்க. டிரைவிங் டெஸ்ட்டு எப்படி நீங்கள் சேஃபாக போயிட்டு வரீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. எவ்வளோ அப்சர்வ் பண்ணுறீங்க, ரொம்ப டைம் எடுத்து டிலே பண்ணி ஒரு இடத்துலையும் நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபெயில் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எயித்து பாயிண்ட் வந்து, ஒருவேளை நீங்கள் ஓட்டும்போது நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு எந்த நேரத்துலையும் கன்சிடர் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணியிருக்க சின்ன மிஸ்டேக் ஒரு மைனராக கூட இருக்கலாம்.
அதை நீங்கள் பெரிய மேஜர் ஃபால்ட்டுன்னு நினச்சி அதுக்கப்புறம் வர நர்வஸ்னஸை யூஸ் பண்ணி பெரிய மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் லாஸ்ட் 10 மினிட்ஸில் தான் டிரைவர்ஸ் நிறைய ஃபால்ட் பண்ணுறாங்க, மேஜர்ஸும் சீரியஸ் டேமேஜஸும் பண்ணுறாங்கன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டு ஓகே நல்லா ஓட்டிட்டோன்னு ஓவர் கான்ஃபிடென்ஸில் மிஸ்டேக் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதுவரையும் நான் நிறைய ஸ்டெப்ஸ் டிரைவிங்காக சொல்லியிருக்கேன். இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். செகண்ட் டைம் நான் பாஸ் ஆனது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயந்தான். அதே மாதிரி நீங்களும் நிறைய பாயிண்ட்ஸ், நிறைய வீடியோஸ், நிறைய செஷன்ஸ்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் கிளப் பண்ணி வச்சுட்டு உங்களோட டிரைவிங் டெஸ்ட்டை நல்லா பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். யூகேயில் ட்ரைவ் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றியும் சில வீடியோஸ் நான் போடுறேன். அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.